Hello children. Current electricity la இப்ப இந்த டாபிக் வந்து என்ன பார்க்க போறோம்னா temperature dependence of resistivity. அதாவது டெம்பரேச்சர் என்ன மாதிரியான ஒரு ரோல் வந்து ரெசிஸ்டிவிட்டிக்கு ஆர் டெம்பரேச்சர் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி இது ரெண்டும் எப்படி how they are related, இது ரெண்டும் எப்படி இன்டர்டிபெண்டன்ட் அப்படின்றது தான் இதுல பார்க்க போறோம். ரெசிஸ்டிவிட்டின்றது நம்ம மெட்டீரியலுக்கு மெட்டீரியல் வேரி ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ இது பியூர்லி பாத்தீங்கன்னா இது வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ட், அதாவது டெம்பரேச்சரோட ரிலேட்டட். இது இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அவங்க வைட் ரேஞ்ச் நிறைய ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் வந்து இதை வந்து இந்த ரெசிஸ்டிவிட்டி டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துட்டு இதை பார்த்து என்ன கன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ கண்டக்டர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ ரெசிஸ்டிவிட்டி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து இந்த கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னா ரோ ரோ வந்து உங்களுக்கு ரெசிஸ்டிவிட்டி தெரியும். ரோ டி அப்படின்னாக்க ரோ அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர்ஸ் எனிதிங், எந்த ஒரு டெம்பரேச்சர்ஸ் 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், எந்த டெம்பரேச்சர் இருக்கலாம். ரோ ஜீரோன்றது இனிஷியல். ஸோ ரோ டீன்றது வந்து நம்ம ஃபைனல் டெம்பரேச்சர் ஆகும். ரோ ஜீரோன்றது இனிஷியல் டெம்பரேச்சர் எடுத்தீங்கன்னா rho t is equal to rho 0 into 1 plus alpha into t minus t0 அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்காங்க. இங்க இந்த rho t அப்படின்றது என்னன்னா resistivity of the temperature at the final temperature at t degrees Celsius. ஃபைனல் டெம்பரேச்சர் ரீச் ஆனவுடனே அதோட ரெசிஸ்டிவிட்டி என்ன. அதே மாதிரி rho 0 அப்படின்றது என்னன்னா இனிஷியல் டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் t0 இனிஷியல் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு அப்போ அதோட ரெசிஸ்டிவிட்டி என்ன அதை வச்சு. அண்ட் ஆல்பான்றது வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றத சொல்றாங்க. இப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா இட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் increase in resistivity per degree rise in temperature to its resistivity at T0. அப்படின்னா rho T minus rho 0 is equal to alpha into T0 into T minus T0. அதாவது இந்த ஈக்குவேஷனை இப்ப இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, rho t is equal to rho 0 into 1 plus alpha t கொடுத்திருக்காங்க இல்லையா. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த rho t is equal to உள்ள rho 0 வால மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன வரும், rho 0 plus rho 0 into alpha t வரும் இல்லையா. இப்ப இதை இங்க கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன ஆயிடும், rho t minus rho 0 is equal to rho 0 alpha t அப்படின்னு. நமக்கு வேண்டியது ஆல்பாவோட வேல்யூ மாத்திரம் தான், இது மாத்திரம் தான் நமக்கு வேணும். ஸோ அதனால ஆல்பா எடுத்துட்டோம்னா அப்ப என்ன வரும், ரோ டி மைனஸ் ரோ 0 பை ரோ டி இன்டு டி. இதுதான் இங்க எடுத்துட்டாங்க. இப்போ நாம வந்து டி மைனஸ் டி இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நார்மலா நம்ம எடுக்கலாம். ஆனா இப்ப டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் சப்போஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் rho t is equal to rho 0 into 1 plus alpha, rho 0 into 1 plus alpha into t minus t0. இப்போ வெறும் டெம்பரேச்சர் ஃபைனல் டெம்பரேச்சரை மாத்திரம் நம்ம எடுத்தோம்னாக்கா இந்த மாதிரி எழுதலாம். ஆனா சப்போஸ் அதாவது இனிஷியல் டெம்பரேச்சர் டி மாத்திரம் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த மாதிரி கன்க்ளூஷன் வரலாம். ஆனா இப்போ நமக்கு இருக்கிறது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் when அதாவது ரோ டெம்பரேச்சர் டி இஸ் ஈக்குவல் டு T0ன்றதுனாக்கா அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு ரோ 0. அதே மாதிரி when temperature is equal to t ன்னு எடுத்தா அப்போ rho t is equal to at that இது வந்து rho is equal to rho t ன்னு எடுத்தோம் இல்லையா. rho is equal to rho. இப்ப அததான் இங்க நாம சப்ஸ்டிடியூட் பண்ணி கொண்டு வரோம். இப்ப இதை அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. ரோ 0 வால ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன வரும், ரோ 0 ஆல்பா டி மைனஸ் ரோ 0 ஆல்பா T0. ஆர் அதே மாதிரி இது இந்த சைட் கொண்டு வந்துருங்க. ரோ டி மைனஸ் ரோ 0 is equal to ஆல்பா வெளில எடுத்துடலாம். அப்ப என்ன வரும், ரோ 0 டி மைனஸ் ரோ 0 T0. ஆர் நமக்கு வேண்டியது இப்போ ஆல்பா மாத்திரம் தான் இல்லையா. அதனால ஆல்பா மாத்திரம் வச்சுட்டு பாக்கி எல்லாம் கொண்டு வந்துருங்க. T0 divided by
ரோ ஜீரோ டி ரோ ஜீரோ கூட கொண்டு வந்துடலாம், வெளில எடுத்துடலாம். அப்ப என்ன வந்துடும், டி மைனஸ் டி ஜீரோ. அதைத்தான் இங்க டிரைவ் பண்ணிருக்காங்க. ஆர் இது வந்து திஸ் இஸ் நத்திங் பட் டெல்டா, அதாவது ஸ்மால் டிஃபரன்ஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ அதனால ரோ ஜீரோ டிவைடட் பை ரோ ஜீரோ இன்டூ டெல்டா டி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஆர் சாரி, இது வந்து ரோ ஸ்மால் டிஃபரன்ஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி தான். ஸோ ஸ்மால் டிஃபரன்ஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி டிவைடட் பை ரோ ஜீரோ இன்டூ ஸ்மால் டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர். இதை தான் இங்க டிரைவ் பண்ணிருக்காங்க. Delta T is equal to rho T minus rho zero is the change in resistivity. So for a small change in resistivity, for a small change in temperature, the resistivity is the small change in resistivity is delta T. So in the change in temperature delta T, change in resistivity delta P. So therefore alpha is equal to delta P by rho into delta T. சரியா? இப்போ இந்த resistivity, sorry, coefficient of alpha ன்றது என்னன்னு பார்த்தோம். alpha is nothing but coefficient of resistivity பார்த்தோம் இல்லையா? இந்த coefficient of resistivity for conductors எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜெனரலா இது பாசிட்டிவ் தான். அதாவது the temperature of the conductor, அந்த கண்டக்டரோட டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே அதை ஹீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எனி கண்டக்டர்னா எனி மெட்டல் கூட எடுத்துக்கலாம். மெட்டலை நீங்க ஹீட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதோட அது உள்ள இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ they will start vibrating இல்லையா? they will be in the excited state. எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஹை எனர்ஜில இருக்கும். அப்போ அந்த எனர்ஜினால இது என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ the average kinetic energy of electrons in the conductor, so as a result of which இப்போ என்ன ஆகும், ஃபுல்லா உங்களுக்கு அந்த kinetic energy வந்து ஃபுல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதனால என்ன ஆகும், எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், ஒரு இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒரு தள்ளுமுள்ளு இருக்கு அப்படின்னு சொல்றோம். நீங்க அடிக்கடி கேட்கக்கூடிய வேர்டு இது, போலீஸ் அடிதடியால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நியூஸ்ல கேட்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இப்ப என்ன ஆகுது, இது எல்லாமே ஒரு பயங்கரமா கைனடிக் எனர்ஜி ரொம்ப வந்து நிறைய அதிகமாயிடுச்சு. as a result of which என்ன ஆகுது, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்குது. ஓகேவா? frequent collision. அதனால இப்ப என்ன ஆகுது, ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இததான் இந்த கிராஃப்ல காமிச்சிருக்காங்க. 2.27 கிராஃப் பாருங்க. இந்த கிராஃப்ல டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ், அதாவது டெம்பரேச்சரும் ரெசிஸ்டிவிட்டியும் எப்படி வந்து they are dependent on each other அப்படின்னு காமிச்சிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இது ஆரிஜின்ல இருந்து வரல. பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல ஒரு ரெசிஸ்டிவிட்டி வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்கல, ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு அப்புறம் தான். அதாவது இங்க வந்து எப்படி நம்ம கிராஃப் வரைஞ்சிருக்கோம்னா T எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ரெசிஸ்டிவிட்டி, அதாவது டெம்பரேச்சர் எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ரெசிஸ்டிவிட்டியும் y ஆக்சிஸ்லயும் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா? சரி, அதை தான் இங்க ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. ரோ ஜீரோ அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரோ ஜீரோக்கு அப்புறம் தான் அது வந்து சாரி பர்டிகுலர் ரெசிஸ்டிவிட்டிக்கு அப்புறம் தான் அது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த ரீஜன் வந்து நான் லீனியர் ரீஜன் அட் ரோ. ஸோ டெம்பரேச்சர் கம்மியா இருக்க இதுக்கு பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது. ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக போக போக தான் இந்த டிஃபரன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம், அதாவது இந்த இன்க்ரீஸ், இந்த லீனியர் ரிலேஷன்ஷிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை தான் அவங்க ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர்ஸ், கண்டக்டர்ஸ்னாலே ஜெனரலா நம்ம மெட்டல்ஸ் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், ஆல் மெட்டல்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா as temperature increases resistivity increases அப்படிதான் இருக்கு. ஆனாலும் டெம்பரேச்சர் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும் இது வந்து வேலை செய்யாது. அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இது வந்து வெரி லோ டெம்பரேச்சர். அதாவது என்ன சொல்றாங்கன்னா the resistivity of conductors like metals varies linearly for wide range of temperatures. There is also exists a non-linear region at so ரொம்ப லோ டெம்பரேச்சர்ஸ்ல ஒரு நான்-லீனியர் ரேஞ்ச் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஃபைனைட் வேல்யூ வந்தாதான் இந்த டெம்பரேச்சர் வந்து அப்சல்யூட் ஜீரோக்கு ரீச் பண்ணும் அப்படின்றத சொல்றோம். இதுதான் வந்து இந்த கிராஃப்ல காமிச்சிருக்கோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் rho is equal to RA by L. அப்படி R is equal to rho L by A னா அப்ப rho வந்து என்ன ஆயிடும், RA by L இல்லையா? சோ அப்படியே உள்டா. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம அப்படியே நம்ம ரெசிஸ்டிவிட்டிக்கு நம்ம இது ஐ மீன் ரெசிஸ்டன்ஸ் ஆர்க்கு வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும், அதே சேம் திங் கேன் ஹேப்பன். ரோக்கு பதிலா ஆர் போட்டுருங்க, அவ்வளவுதான்.
RT is equal to R0 into 1 plus alpha T minus T0. அதே மாதிரியே எக்ஸ்பாண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு R0 இந்த சைட் கொண்டு வந்துட்டா RT minus R0 is equal to same way. இத வந்து நாம இப்ப அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, RT is equal to R0 into 1 plus R0 into 1 plus alpha into T minus T0. சேம் வே நாம ரெசிஸ்டிவிட்டி பண்ண மாதிரியே இதையும் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும், RT is equal to R0 plus alpha into R0 T minus R0 alpha T0. So இது இந்த சைட் கொடுங்க. அப்ப என்ன வரும், RT minus R0 is equal to alpha R0 வெளில எடுத்துட்டா அப்ப பாக்கி என்ன இருக்கும், T minus T0. நமக்கு வேண்டியது ஆல்பா மாத்திரம் தான் இல்லையா. சோ ஆல்பா மாத்திரம் எடுத்துட்டா என்ன வரும், RT minus R0 divided by R0 into T minus T0 is equal to alpha. இதுதான் coefficient of resistivity. Coefficient of resistivity. So இத நம்ம in terms of resistance நம்ம இத derive பண்ணலாம். or இது இப்படி சொல்றதுனா என்ன வரும், this is nothing but delta R divided by, sorry children, T0. So 1 by R0 into delta T. So delta R into 1 by R0 into delta R by delta T. So இங்க delta R என்றது RT minus R0. இதுதான் change in resistance ன்னு சொல்லலாம். And delta T is equal to T minus T0. Okay. இதுதான் resistivity. அதாவது அப்படியே ரெசிஸ்டிவிட்டி ரோல் அதாவது ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம வந்து அதை எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம், அப்படியே அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் ரோவை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் மூலியமாவும் இதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்றத இங்க காமிச்சிருக்காங்க. இது வந்து கண்டக்டர்ஸ், எஸ்பெஷலி கண்டக்டர்ஸ்க்கு இந்த டிரைவேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ராப்ளம்ஸ்ல ஜெனரலா இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நியூமெரிக்கல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம ஜெனரலா யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ alpha for semiconductors. So conductors க்கு பார்த்துட்டோம், semiconductors க்கு எப்படி இருக்கும் பார்க்கலாமா. resistivity decreases with increase in temperature. அப்படியே மாறுதலா போகுது. முன்னாடி இதுல என்ன பார்த்தோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தோம். ஆனா செமிகண்டக்டர்ஸ்ல இது அப்படியே மாறுதலா இருக்கு. பாத்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆயிடும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டிவிட்டி. இந்த பாயிண்ட் ரொம்ப நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இது அப்படியே வந்து செமிகண்டக்டர்ஸ் அண்ட் டிவைசஸ் அந்த லெசன்ல படிக்கிறச்சு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. ஓகேவா, சோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இப்ப நாம என்ன பார்த்தோம், ஏன் வந்து செமிகண்டக்டர்ஸ் வந்து கண்டக்ட் ஆகல, ஏன்னா அதுகிட்ட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்ல. ஆனா அதே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதுல இருந்து ஃப்ரீ ஆகி வந்துடும், லிபரேட் ஆகி வந்துடும். லிபரேட்னா இந்த பாண்ட்ல இருந்து பிச்சுட்டு வந்துரும்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து இது பண்ணி வெளிப்பட்டு வந்துடும். ஓகே, சோ அதனால என்ன ஆகுது, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அதாவது ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தனால நிறைய கரண்ட் வந்து அது வழியா பாஸ் ஆகும் இல்லையா. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் பாருங்க, டிக்ரீஸ் ஆகுறதுனால அப்படியே ஒரு நான் லீனியர் கிராஃப் உங்களுக்கு இப்படி கிடைக்கும். சோ அதே மாதிரி டெம்பரேச்சர் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி, டெம்பரேச்சர் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ரோ ரெசிஸ்டிவிட்டி ஆன் தி ஒய் ஆக்சிஸ் நம்ம வரைஞ்சோம்னா நமக்கு இப்படி ஒரு கர்வ் கிடைக்கும். So semiconductor with the negative temperature coefficient of resistivity is called as a thermistor. Thermistor ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிவைஸ். இந்த டெம்பரேச்சர் இதெல்லாம் நோட் பண்றதுக்காக நம்ம வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிவைஸ்னு சொல்லலாம். பேசிக்கலி தெர்மிஸ்டர் அப்படின்றது என்னன்னாக்கா, ஜெனரலி தெர்மிஸ்டர் அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு டெம்பரேச்சர் வந்து ஒரு டிவைஸ்ல இருக்கிற டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கு இந்த தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு சிஸ்டம்னு சொல்லலாம். டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், இந்த இதுல வந்து நான் என்ன சொன்னேன்னா, இது வந்து இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொன்னேன் இல்லையா. இந்த தெர்மிஸ்டர்ன்றது ரொம்ப ரொம்ப சின்ன டிவைஸ் தான், ஆனா அது ஒரு பெரிய சிஸ்டம்னு பாக்குறச்சே அதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். இது ஆக்சுவலி டெம்பரேச்சரை மானிட்டர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஒரு பெரிய சே ஏர் கண்டிஷனர்ஸ் இல்ல பெரிய பெரிய சென்ட்ரல் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய பில்டிங்ஸோ இல்ல பெரிய
ஆபீசஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோல் யூனிட்டியே வந்து அப்படியே ஏசி பண்ணிருப்பாங்க, ஏர் கண்டிஷன் பண்ணிருப்பாங்க. அப்ப அங்க வந்து இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து எப்பொழுதுமே நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு இல்லையா. அதனால அதை வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும், அது கண்காணிச்சுட்டே இருக்கணும். அதை கண்காணிக்கிறதுக்கு இந்த தெர்மிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இதோட இது வந்து பாருங்க, இந்த கிராஃப் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. பாருங்க, சோ current increases semiconductor with a negative value of the resistivity. The semiconductor with இந்த வந்து ஒரு semiconductor, thermistor வந்து nothing but ஒரு semiconductor. அதை தான் நம்ம வந்து பெரிய பெரிய டிவைசஸ்ல வச்சு யூஸ் பண்றோம், டெம்பரேச்சரை மானிட்டர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். சோ இப்ப டிபிக்கல் வேல்யூஸ் ஆஃப் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ஸ் எலிமெண்ட்ஸ் சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதாவது இதுல வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா கண்டக்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் இது ரெண்டுத்துக்குமே இருக்கு, சில்வருக்கு, காப்பருக்கு. சோ இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இந்த டேப்லெட் ஃபார்ம் நீங்க பார்த்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலாம், எப்படி வந்து ஸ்லோவா வந்து எப்படி அது குறைஞ்சிட்டே வருது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஓகேவா? இந்த டேப்லெட் ஃபார்ம்ல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி வந்து எப்படி இது ரெண்டுத்துக்கும் உள்ள கனெக்ஷன், ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்றத பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம வந்து கண்டக்டிவிட்டி அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம், தட் இஸ் சிக்மா. சிக்மாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், n(e²) τ/m அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி கண்டக்டிவிட்டி அண்ட் ரோ இது ரெண்டும் வந்து ரெசிப்ரோக்கல் அப்படின்னு பார்த்தோம், இதோட இன்வர்ஸ் வந்து அது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. அப்போ ரோ வந்து எப்படி எழுதலாம், m/n(e²) அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இதை வச்சு நம்ம இதோட என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பார்த்தோம்னா, இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி நம்பர் டென்சிட்டி n. Rho is inversely proportional to n. Rho is inversely proportional to e², and rho is so பாத்தீங்கன்னா inversely proportional to the number density n and inversely proportional to the average time between the collision. That is tau. E வந்து constant, m constant. இது ரெண்டும் மாறுதலே இருக்காது. ஆனா n t n tau தான் வேரியபிள் இங்க பாத்தீங்கன்னா, m e ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும், அது மாறாது. ஆனா n டோவும் மாறும், அதனால தான் ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சோ ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி நம்பர் டென்சிட்டி and inversely proportional to the average time between the collisions tau அப்படின்னு சொல்லலாம். சோ மெட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா average time between the collision அதாவது tau டிக்ரீஸ் ஆயிடும். and n வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இட் இஸ் இண்டிபெண்டன்ட், அப்ப வந்து n வந்து இண்டிபெண்டன்ட் ஆயிடும். சோ இங்க வந்து ரெண்டு வேரியபிள், அதாவது எது வேரியபிள், நம்ம வந்து ரோ வந்து வேரியபிள் எடுத்திருக்கோம், அண்ட் இங்க n வந்து டோ வந்து நம்ம அதுக்கு டிபெண்டன்டா எடுத்திருக்கோம். சோ அப்படி அந்த டிபெண்டன்ட் ஆச்சுன்னா அப்ப n வந்து இண்டிபெண்டன்ட் ஆகும். சப்போஸ் ரோ டிபெண்டன்டா n இருந்ததுன்னா அப்ப டோ வந்து வேரியபிள் கான்ஸ்டன்ட் ஆயிடும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? So in semiconductors, so metals la வந்து பாத்தீங்கன்னா rho is dependent on tau, that is the time interval or the average time between the collisions tau, அதுல தான் அது டிபெண்டன்ட். ஆனா n வந்து இண்டிபெண்டன்ட். ஆனா செமிகண்டக்டர்ஸ்ல அப்படியே உண்டா பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ஆனா tau டிக்ரீஸ் ஆயிடும். ஓகேவா? இததான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். So the resistance of certain materials becomes zero below the temperature Tc. அததான் வந்து நம்ம critical temperature சொல்றோம். இப்போ அந்த மாதிரி வரச்சே இத வந்து சூப்பர் கண்டக்டர்ஸ். இப்போ இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ்ன்றதான் வந்து ரொம்ப நிறைய இது பத்தி ஆராய்ச்சிகள் நிறைய போயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய டிவைசஸ்ல இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இந்த கேமலிங் ஓன்ஸ் அப்படின்றவர் 1911ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த பினாமினன் வந்து அந்த ஒரு பிஹேவியரா அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சாரு. அவர் என்னன்னா மெர்க்குரி லிக்விட் மெட்டல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்றது கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அதையே நம்ம வந்து சூப்பர் கண்டக்டரா பண்ண முடியும். எப்போ 4.2 கெல்வின்க்கு கொண்டு வந்தா அப்போ ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்லி ஜீரோ. அப்போ சூப்பர் கண்டக்டர்ஸ்னா என்ன, இட் கேன் அப்படியே எலக்ட்ரான்ஸா அலோவ் பண்ணும் வித்வுட் எந்த வித தடங்களும் எந்த விட இடர்பாடும் இல்லாம எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயா ஃப்ளோ ஆகும். அதை தான் நம்ம அந்த மாதிரியான கண்டக்டர்ஸை நம்ம சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா?
இப்ப பாருங்க இந்த நியூமெரிக்கல் பாருங்க. If the resistance of a coil is 3 ohms at 20 degrees Celsius and alpha is equal to 0.04 degree per degree Celsius, then determine its resistance at 100 degrees Celsius. So alpha கொடுத்துட்டாங்க, T0 கொடுத்துட்டாங்க, T கொடுத்துட்டாங்க and R கொடுத்துட்டாங்க. So இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க, determine its resistance at R. So R0 கொடுத்துட்டாங்க, RT தான் நம்மள கேக்குறாங்க. So நம்ம அப்படியே டைரக்டா அப்ளை பண்ணிடலாம். So R0 is 3, T is 100, T0 is 20, alpha is 0.0004 degrees Celsius. அதுவும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா RT என்னன்னு கேக்குறாங்க. அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? RT is equal to R0 into 1 plus alpha into T minus T0. Temperature என்ன? 100 degree Celsius. So R100 னு எடுத்துக்கலாம். R100 is equal to R03 இல்லையா? 3 into 1 plus alpha எவ்வளவு? 0.004 into T minus T0. 100 minus 20 which is equal to 80. So அதை simplify பண்ணீங்கன்னா 3.96 ohms. சரியா? இப்ப அடுத்த நியூமெரிக்கல் பாருங்க. The resistance of a material at 20 degrees Celsius and 40 degrees Celsius are 45 ohms and 85 ohms respectively. இப்போ find its temperature. So இந்த கேஸ்ல ஆல்பா கேக்குறாங்க. Find its temperature coefficient of resistivity ன்னு ஆல்பா கேக்குறாங்க. இப்போ என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க? T0 கொடுத்துட்டாங்க, T கொடுத்துட்டாங்க, R0 கொடுத்துட்டாங்க, RT யும் கொடுத்துட்டாங்க. So alpha is equal to நம்ம என்ன பார்த்தோம்? 1 by R0 into delta R by delta T. டைரக்டா அது ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. R ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க, T ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க, சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. R ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க, டெம்பரேச்சரையும் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க, ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். So 1 by R0 எவ்வளவு? 45 into 85 minus 45 by 40 minus 20 which is equal to 1 by 45 into our alpha is equal to 0.044 per degree Celsius. ரொம்ப சிம்பிள் டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் தி ஃபார்முலா. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நாம நீட்ல எதிர்பார்க்கலாம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? இதுக்கு வந்து வெயிட்டேஜ் உண்டு. 1ல இருந்து 2 ப்ராப்ளம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சோ ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் இருக்கு. சோ நார்மல் நியூமெரிக்கல்ஸ் நமக்கு வந்து இந்த கம்பல்சரி கொஸ்டின்லயே எதிர்பார்க்கலாம், இல்ல ஒரு எம்சிக்யூவா கூட எதிர்பார்க்கலாம். ரொம்ப டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் தி ஃபார்முலா, ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ அடுத்த யூனிட் பாருங்க. அடுத்த யூனிட் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் பவர் அண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். இப்போ ஆக்சுவலி இந்த எனர்ஜி அண்ட் பவர் அண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி. இந்த பேட்டரி வந்து நம்ம ஒரு கண்டக்டர், எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர்ல நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம்னாக்க ஒரு பேட்டரிக்கு ஒரு பேட்டரியை வந்து 2 டெர்மினலையும் நம்ம வந்து ஒரு கண்டக்டர் வச்சு அதோட எண்ட்ஸ்ல கனெக்ட் பண்ணோம்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப பேட்டரி வந்து என்ன பண்ணுது? அதுதான் எனர்ஜி, தேவையான எனர்ஜி அது கொடுக்குது இல்லையா? அதனால்தான் தேவையான எனர்ஜினா அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆக, எப்படி மூவ் ஆகிறதுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகணுமா இல்ல ஸ்லோவா மூவ் ஆகணுமா, அதுக்கு தகுந்த மாதிரியான பேட்டரியோட கெப்பாசிட்டியை பொறுத்து அது மூவ் ஆகும். அதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து இந்த பேட்டரி சப்ளை பண்ணும். சோ இப்ப நாம ஒரு சர்க்யூட் வச்சுக்கலாம். அதுல பேட்டரி அதோட வோல்டேஜ் V எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு ரெசிஸ்டருக்கு கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த டயக்ராம்ல காமிச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, வோல்டேஜ் ஒரு ரெசிஸ்டர். சோ கரண்ட் வந்து இந்த ரெட் ஏரோ மார்க் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த டைரக்ஷன்ல பாஸ் ஆகும். ஓகேவா? சோ பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் dq வந்து A to B மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். And through the battery and moves from point C to D through the resistor and back to point A. இப்ப பாருங்க, இங்க இந்த இதுல காமிச்சிருக்கோம், A to B ல பாஸ் ஆகுது and C to D ல இந்த ரெசிஸ்டர்ல பாஸ் ஆகுது. ஓகேவா? இததான் அவங்க சொல்றாங்க. ஓகே, சோ the positive charge of dq moves from A to B through the battery and the resistor ல இங்க through C to D திருப்பி back to point A. ஓகே, அப்ப எப்படி அந்த பாயிண்ட்க்கு. சோ இப்போ இந்த சார்ஜ் வந்து A to B மூவ் ஆகிறச்சு என்ன ஆகுதுனாக்க, இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கெயின் ஆகும் இல்லையா? அதை தான் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி கெயின் ஆகும். அந்த எனர்ஜியை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? U is equal to V into dq அப்படின்னு சொல்லலாம், or du by dq is equal to V. Alright, and the chemical potential energy of the battery. So கொஞ்சம் இப்போ நீங்களே இருக்கீங்க, கொஞ்சம் தூரம் ஓடுறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா ஓடுறச்சே உங்களுக்கு வந்து ஒரு வார்மிங் அப் எக்ஸசைஸ்ல உங்களை வந்து ஓட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஓடுறச்சே உங்களுக்கு நல்ல எனர்ஜி இருக்கும்.
ஆனா கொஞ்ச நேரம் ஆக உங்களோட எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ண யூ லூஸ் யுவர் எனர்ஜி. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டயர்ட்னஸ் வருது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பேட்டரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இனிஷியலா நல்லா எனர்ஜி கொடுக்கும், ஆனா ஸ்லோவா வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த சார்ஜ் டிக்யூ வந்து இந்த ரெசிஸ்டர் வழியா பாஸ் ஆச்சு, ஸ்லோவா அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. ஏன்? ஏன்னா அந்த ஆட்டம்ஸோட கொலைட் ஆகுது இந்த ரெசிஸ்டர்ல இருக்கக்கூடியது. அதுக்கு அது ஃபைனலா அங்கிருந்து ஏக்கு ரீச் ஆகிறதுக்குள்ள அந்த கொலிஷன்ஸ் இருக்கிறதுனால அது என்ன அது இட் இஸ் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து லூஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி எண்டு வரைக்கும் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? So the rate at which the charge loses its electric potential energy in the resistor, இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதாவது எவ்வளவு எனர்ஜி அது லூஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு தூரம் வந்து லூஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கிறதுக்கு எலக்ட்ரிக் பவர். Power is the rate at which the electric potential energy is delivered. So எவ்வளவு, அதாவது இப்போ நம்ம பவர் அப்படின்றத நம்ம எல்லாத்துக்கும் பாக்குறோம். இப்ப மோட்டர் பழுத்தீங்கன்னா எவ்வளவு ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவு தூரம் அது பூமியில இருந்து தண்ணியை உரிய முடியும் அப்படின்றதுக்கு எடுக்க முடியும், எடுத்து வேற ரெசர்வாயருக்கு கொண்டு போகும் இல்லையா? அந்த மோட்டரோட வேறதான். சோ இவ்வளவு ஹார்ஸ் பவர் இது கேள்விப்பட்டிருப்பீங்க. 0.5 ஹார்ஸ் பவர் ஆர் 0.75 ஹார்ஸ் பவர், 1 ஹார்ஸ் பவர், 1.5 ஹார்ஸ் பவர், அந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பெரிய பெரிய வயல்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வயல்ல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது அந்த தோட்டத்துல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த மோட்டர், ஜெட் மோட்டர்னு சொல்லுவாங்க, ஜெட் பம்ப்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பூமியில இருந்து நல்ல தண்ணியை வந்து நிறைய வந்து சர்ப்ளஸா எடுத்துட்டு வந்து வெளியில கொட்டணும் இல்லையா? அதனால அதுக்கு பவர் நிறைய இருக்கும். சோ இந்த பவர்ன்றது என்னது? எனர்ஜி. எவ்வளவு எனர்ஜி, இத்தனை டைம்குள்ள எவ்வளவு எனர்ஜி அதால டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றது, வெளிக்கொணர முடியும் அப்படின்றது தான் வந்து பவர். சோ P is equal to du by dt. பட் duன்றது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? எனர்ஜி இல்லையா? V into dq அப்படியே நம்ம இங்க இந்த இதுல பார்த்தோம் இல்லையா? அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. V into dq by dt or V கான்ஸ்டன்ட்யா அதை வெளில எடுத்துருங்க, dq by dt தனியா எடுத்துருங்க. பட் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? dq by dt is nothing but I இல்லையா? So I is equal to dq by dt. So therefore இப்போ இந்த dq by dt க்கு பதிலா I போட்டுட்டீங்கன்னா P is equal to VI அப்படின்னு வந்து. ஓகேவா? சோ இதுதான் இந்த எக்ஸ்பிரஷன் தான் பவர். ஆக்சுவலி பவரோட ஃபார்முலான்னு சொல்றோம். P is equal to VI. இதுதான் பவரோட ஃபார்முலா. சோ I வந்து current passing through the circuit, V is the potential difference across it. So SI யூனிட் ஆஃப் பவர் வந்து பாத்தீங்கன்னா வாட். ஜேம்ஸ் வாட்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவரை ஆனர் பண்றது விதமா எலக்ட்ரிக் பவருக்கு அவரோட நேம் கொடுத்துட்டாங்க. கமர்ஷியலி எலக்ட்ரிக் பல்ப்ஸ் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, 60 வாட்ஸ் பல்ப், 100 வாட்ஸ் பல்ப் அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அப்ளையன்சஸ் லைக் மிக்சி, வாட் இஸ் இட், சில பிளெண்டர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், இதுல எல்லாம் மோட்டார்ஸ் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எவ்வளவு பவர் இருக்கும் அப்படின்றது பவர் ரேட்டிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுல இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பவர் ரேட்டிங் என்ன அப்படின்றதெல்லாம் போட்டிருப்பாங்க. 5 வாட்ஸ். ஜென்ரலா நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய டொமஸ்டிக் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா 220 வோல்ட்ஸ் தான். நமக்கு வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய டொமஸ்டிக் சப்ளை வந்து 220 வோல்ட்ஸ். ஃபேக்டரிஸ்க்கு டிஃபர் ஆகும், சில ஃபேக்டரிஸ்க்கு டிஃபர் ஆகும். ஆனா நமக்கு வேண்டி இருக்கக்கூடிய அந்த அதை கமர்ஷியல் யூனிட்னு சொல்லுவாங்க, நமக்கு வீட்டுக்கு கொடுக்குற டொமஸ்டிக் யூனிட் சொல்லுவாங்க, அது 220 வோல்ட்ஸ் தான். So 5 watts 220 volts, 30 watts 220 volts, 60 watts 220 volts, அந்த மாதிரி டிஃபர் ஆகும். அதுதான் இங்க பாருங்க. இப்போ அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய எல்இடி பல்ப்ஸ் யூஸ் பண்றோம், நம்ம ஃபிலமெண்ட் லேம்பை யூஸ் பண்றது இல்ல. இப்போ நிறைய அந்த மாதிரி இதுதான் எலக்ட்ரிக் பல்ப்ஸ். அந்த பவர் ரேட்டிங்கோட இதுல கீழே பார்க்கலாம். சோ ஒரு பல்புக்கு பாத்தீங்கன்னா வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் த பல்ப் இஸ் கிரேட்டர் than the voltage rating the bulb will. அதாவது இந்த V இருக்கு பாத்தீங்களா? V வந்து வோல்டேஜ் ரேட்டிங்கை விட அதிகமா இருந்ததுன்னா அந்த பல்ப் வந்து ஃபியூஸ் ஆயிடும். சோ இப்ப பாருங்க, இந்தியால நம்ம 220 வோல்ட்ஸ் யூஸ் பண்றோம். இப்ப யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸ்ல, யூஎஸ்ஏல பாத்தீங்கன்னா, அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா 110 வோல்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த பல்பு கொண்டு வந்து இங்க போட்டீங்கன்னா அது என்ன ஆகும்? வோல்டேஜ் ரேட்டிங் நிறைய இருக்கு இல்லையா? அதனால என்ன ஆகும்? டக்குன்னு சோ வோல்டேஜ் டிராப் வந்து நிறைய இருக்கு, வோல்டேஜ் ரேட்டிங்கோட வோல்டேஜ் டிராப் அதிகமா இருக்கிறதுனால பல்பு ஃபியூஸ் ஆயிடும். இது இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க புரிஞ்சு வச்சு. Ohm's law படி நமக்கு தெரியும், power delivered to the resistance R is expressed in other forms. So P is equal to IV or is equal to V க்கு பதிலா IR போட்டுருக்கு. So பவருக்கு வந்து 3 விதமான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே பார்த்த மாதிரி P is equal to
I என்ன பார்த்தோம் P is equal to DI. அது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஃபார்முலா இப்ப பாத்தீங்கன்னா P is equal to I into V க்கு பதிலா IR போட்டா I into IR வரும் or I squared R. P is equal to I squared R ரெண்டாவது ஃபார்முலா. மூணாவது IV இல்லையா? சோ I க்கு பதிலா V by R போட்டுருங்க. V by R into V வந்துரும். அப்ப V squared by R. சோ மூணு ஃபார்முலா நம்ம பார்க்கிறோம். P is equal to VI, P is equal to I squared R, P is equal to V squared by R. அவங்க நியூமெரிக்கல்ஸ்ல என்ன டேட்டா கொடுத்திருக்காங்களோ அந்த டேட்டாக்கு தகுந்த மாதிரி நாம இதுல யூஸ் பண்ணலாம். சரியா? சோ ஜெனரலா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவர் வந்து ஒரு ரெசிஸ்டர் எவ்வளவு யூஸ் பண்ணுது அப்படின்றது வந்து இட் இஸ் given by I squared R. ஓகே, அதாவது ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் கரண்ட் வந்து டபுள் ஆயிடும். பவர் வந்து 4 டைம்ஸ், கரண்ட் வந்து டபுள் ஆச்சுன்னா பவர் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதுதான் வந்து நீங்க சரி. இப்போ டோட்டல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இப்போ ஒரு டிவைஸ் வந்து எப்படி எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்படி அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா மல்டிப்ளைங் த பவர் அண்ட் த டியூரேஷன் ஆஃப் த டைம். ஸோ பவர் அண்ட் டியூரேஷன் ஆஃப் த டைம், அதாவது எப்போ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்றோம். பவர் வந்து வாட்ஸ்ல இருக்கு, டைம் வந்து செகண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால எனர்ஜி வந்து ஜூல்ஸ்ல இருக்கு. ஓகே, பவர் ஆனா ஜெனரலா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூனிட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் போடுறாங்க இல்லையா, அந்த எலக்ட்ரிசிட்டி பில் போடுறச்சே இங்க பாத்தீங்கன்னா ஜெனரலா அது எப்படி இருக்குன்னா கிலோ வாட் ஹவர்னு சொல்லுவோம். 1 கிலோவாட் KWH. 1 கிலோவாட் ஹவர்ன்றது 1 யூனிட் ஆஃப் எனர்ஜி. சோ இப்ப நீங்க அந்த எலக்ட்ரிசிட்டி பில் ரீடிங் எடுத்தப்பறம் அந்த கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துக்கு நமக்கு பை மந்த்லி 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க இல்லையா. சோ ஒரு தடவை நீங்க பே பண்ற மாதிரி இருக்கு. சோ அப்படின்றச்சு நீங்க எவ்வளவு யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணிருக்கீங்க இந்த 2 மாசத்துல அப்படின்றது வச்சு ஒரு யூனிட்டுக்கு சே 250 இல்ல 5 rupees எவ்வளவு நம்ம பே பண்றோமோ அதால மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்லாப் மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம கொடுத்துருவோம். சோ இதுல ஒரு யூனிட் அப்படின்றது 1 கிலோ வாட் ஹவர். 1 கிலோ வாட் ஹவர்ன்றது எவ்வளவு 1000 வாட் ஹவர்ஸ். சோ அது அப்படியே ஜூலா மாத்தணும்னா 1000 into 3600. ஏன்னா ஒரு செகண்ட் ஒரு ஹவருக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கு 3600 seconds. 1000 into 3600 will give you 3.6 into 10 to the power of 6 joules. So இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 1 மார்க்ல வரும். 1 kilowatt hour is equal to 3.6 into 10 to the power of 6 joules. சரியா? இப்ப பாருங்க, இப்போ example 2.15ல பாருங்க, அந்த நியூமெரிக்கல்ல a battery of voltage V is connected to 30 watt bulb and 60 watts bulb. இந்த இதுல காமிச்சிருக்கேன். ஐடென்டிஃபை இதுல எது வந்து எதுக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எது பிரைட்டா எரியும். சப்போஸ் ரெண்டும் சீரீஸ்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா எது வந்து நல்ல க்ளோ, எந்த பல்ப் வந்து க்ளோ பிரைட்டா க்ளோ ஆகும், எது பிரைட்டா இருக்கும் அப்படின்னு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எது பிரைட்டா எரியும் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பவர் இஸ் ஈக்குவல் டு VI ன்னு பார்த்தோம். P is equal to VI. இந்த பல்ப் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா parallel கனெக்ஷன்ல இருக்கு. சோ வோல்டேஜ் டிராப் parallel கனெக்ஷன்ல என்ன சொல்லியிருக்கேன், சேமா இருக்கும், மாறாது. ஃபர்ஸ்ட் பல்ப்ல என்ன இருக்கோ அதே தான் செகண்ட் பல்ப்ல இருக்கும். சோ வோல்டேஜ் ஃபிக்ஸடா வச்சுக்கலாம். இப்ப பவர் வந்து என்ன டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சோ VI னா V கான்ஸ்டன்ட்ன்றதால P is proportional to I னு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் to I. சோ 60 அப்படினா 60 watts bulb will draw more current as 30 watts. Okay, so அதனால அதுதான் பிரைட்டரா க்ளோ ஆகும். சரியா? சோ A क्वेश्चनக்கு A சப்டிவிஷனுக்கு ஆன்சர் பண்றோம். B என்ன கேட்டிருக்காங்க, எதுக்கு அதிக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் கேட்காங்க. சோ கால்குலேட்டர் ரெசிஸ்டன்ஸ்ன்றச்சே நான் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், 3 ஃபார்முலா பார்த்தோம். சோ P is equal to V squared by R அதை எடுத்துக்கோங்க. சோ இப்போ V கான்ஸ்டன்ட்ன்றதுனால P is inversely proportional to R or R is inversely proportional to P ன்னு வந்துருது. அப்படின்னா என்னது, 30 watts பல்ப் வந்து இட் ஹாஸ் அது இது 60 watts இல்லையா, அப்படின்னா இது போல 2 மடங்கு அதுக்கு ரெசிஸ்டன்ஸ். மூணாவது 2 சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் கேட்டாங்க. The bulbs are connected in series, current passing through each bulb. So current வந்து சேம், சீரீஸ் கனெக்ஷன்ல கரண்ட் சேம் இல்லையா. அதனால என்ன ஆகும், எதுக்கு ஹையர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கு ஹையர் வோல்டேஜ் டிராப் இருக்கும். சோ அப்ப 30 வாட்ஸ் பல்ப் வந்து நல்லா பிரைட்டா க்ளோ ஆகும். 60 வாட்ஸ் பல்பை விட அது நல்லா க்ளோ ஆகும். அதனால அது இன்னும் பிரைட்டா இருக்கும். ஓகே, சோ higher power rating does not imply more brighter. So இப்போ வந்து நிறைய 60 watts. சோ நீங்க என்ன நினைச்சுக்கலாம், ஓகே 30 வாட்ஸோட 60 வாட்ஸ் பல்பு ரொம்ப பிரைட்டா எரியும் அப்படின்னு. பல்ப் வந்து irrespective, அதாவது
சீரீஸ்ல கனெக்ட் ஆனாலும் சரி, அதுதான் வந்து டிபெண்ட். சீரீஸ்ல கனெக்ட் பண்றோமா, பேரல்ல கனெக்ட் பண்றோம், அதை வச்சுதான் நம்ம வந்து அதோட பவர் ரேட்டிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். சரியா? இப்ப இரண்டாவது நியூமெரிக்கல் பாருங்க. 2 electric bulbs marked 20 watts and 220 volts and 100 watts and 220 volts are connected in series to a 440 volt supply. Which bulb will get fused? இதுல எது வந்து ஃபியூஸ் ஆகும் கேக்குறாங்க. இது ரெண்டுமே வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நாம வந்து ஏற்கனவே நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, பல்ப் எப்போ ஃபியூஸ் ஆகும், வோல்டேஜ் ரேட்டிங்கை விட வோல்டேஜ் டிராப் அதிகமா இருந்தா அது ஃபியூஸ் ஆயிடும் இல்லையா? சோ இப்போ அதை முதல்ல அதை கால்குலேட் பண்ணும். R is equal to V squared by P, rated voltage squared by rate power. So இப்போ 20 watts முதல்ல பாருங்க, 220 squared by 20, அப்ப அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன வருது பாருங்க, 2420 ohms அப்படிங்க. இப்ப ரெண்டாவது பல்புக்கு கால்குலேட் பண்ணுங்க, 220 squared by 100, அது 484 ohms, அதோடது கம்மி இல்லையா? இப்போ இது ரெண்டையும் சீரீஸ்ல கனெக்ட் பண்றாங்க. சீரீஸ் கனெக்ஷன்ல என்ன சொன்னேன், ரெண்டையும் டைரக்டா ஆட் பண்ணிடலாம்னு சொன்னேன். சோ R1 plus R2 அப்படி ஆட் பண்ணி 484 plus 2420 2904 ohms வந்துருது. சோ இப்ப I வந்து என்னது 440 ன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? I is equal to V by R. V எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 440 volts. இது ரெண்டு சீரீஸ்ல 440 voltsக்கு நம்ம கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்னு கேக்குறாங்க இல்லையா? சோ 440 by 2, நம்ம ரெசிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2904 னு கண்டுபிடிச்சோம். எவ்வளவு வருது, 0.151 amperes. So voltage drop across 20 watts bulb எவ்வளவு, VI is equal to IR1. So 440 by or 0.151 into 2420 எவ்வளவு வருது, approximately 366.6 volts வருது. அதே மாதிரி 100 watts பல்புக்கு அதே மாதிரி 0.151 into 484 R, அதை கால்குலேட் பண்ணா 73.3 volts. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, 20 watts bulb will get fused. ஏன்னா அதுக்கு வோல்டேஜ் வந்து வோல்டேஜ் ரேட்டிங்கை விட பொட்டன்ஷியல் டிராப் வந்து அதிகமா இருக்கிறதுனால 20 watts bulb வந்து ஃபியூஸ் ஆகும். சோ இந்த டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க சில்ட்ரன். இந்த நியூமெரிக்கல்ஸ் நீங்க போட்டு பாத்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல புரிஞ்சிடும். இந்த எப்பொழுதுமே அந்த அதுக்கு ஈக்குவலண்டா, அதாவது அதுக்கு அதை சார்ந்து கொடுத்த ஒரு டெஃபினிஷனோ ஒரு டெரைவேஷனோ கொடுத்திருக்காங்க, அதை சார்ந்து ஒரு நியூமெரிக்கல் கொடுக்குறாங்கன்னா அது நீங்க அந்த நியூமெரிக்கலை போட்டு பாத்தீங்கன்னாலே அந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரியும். சரியா?